சாய்ராம். ஒன்றுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது. ஒன்றுமே புரியலே உலகத்திலே. ஆமாம், நம்ம சுற்றி உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது. உலகத்தை விடுங்க, நம்மளுக்கே என்னென்னமோ நடக்குது. எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வருது, எல்லாம் வருது. இதை பற்றி நம்ம சிந்திச்சு பார்த்ததில்ல. ஏதோ அப்படியே போயிட்டுருக்கோம். சிந்திச்சு பார்க்கும்பொழுது தான் இது எதனால் வருது, எதுக்கு வருது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது நம்மளுக்கு வரும், உதிக்கும், ஞானோதயம் உதிக்கும். எல்லோரும் அப்படியே விழுந்து கொண்டு இருக்கிறாள், தவிர இதை பற்றி சிந்திப்பதில்லை. இது ஏதாவது ஒரு நாள் முடிவுக்கு வர வேண்டும் என்று எண்ணுவதும் இல்லை. அப்படி என்னும் ஒரு சிலர் நல்ல சத்குருவை அடைந்து அவர்கள் மூலமாக நிறையா விஷயங்களை கேட்டு சந்தேகம் தெளிந்து என்ன ஏது என்று புரிந்து கொண்டு தான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல என்பதை உணர்ந்து செய்யும் காரியங்களுக்கும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் நித்திய ஆத்மா, எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கர்மாக்கள்லாம் ஒழிஞ்சு போயிடுது. இந்த ஜென்மத்திலேயே நல்ல கதி அடைஞ்சிடுறாங்க. மற்றவர்கள் இதை பற்றி சிந்திக்காதவர்களுக்கு அப்படியே போயிட்டுருக்கிறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் இதேமாரி ஒரு விசார மார்க்கத்தில் போகிறதுக்கு ஒரு இது வராமல் இருக்கிறவங்களுக்கு என்ன கதி? அதற்காகத்தான் இறைவன் மீது பக்தி செலுத்துவது, அன்பு மார்க்கம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரிடம் அன்பு செலுத்தி எல்லாம் உன் செயல், எல்லாம் உன் அருள்ப்பா, எனக்கு இந்த ஜென்மத்தில் நீ என்ன கொடுத்துருக்கியோ அதை நான் உன்னோட கடாட்சத்தினாலையும் அருளாலையும் நான் எல்லாம் கடந்து வந்துவிடுறேன், எனக்கு அது உள்ள சக்தியை நீ கொடு அப்படி என்று வேண்டி சரணடைந்து என்ன தர்மமோ அதுபடி இந்த வாழ்க்கையில் நடந்து அதேமாரி இறைவனடி சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி கரையிறதுனா எல்லாமே இறைவன் அப்படின்ட்டு சொல்லி பண்ணும்பொழுது அவங்க இந்த பாவ புண்ணியம் இந்த இப்போ பண்ணுற அந்த ஆகாமிய கர்மம் அப்படிம்பாங்க, இந்த ஜென்மத்தில் பண்ணுறது ஜாஸ்தி இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எல்லாமே பகவான் செயல் சுற்றி நடக்குது, நம்மளுக்கு வர துன்பமும் நம்ம முன்னாடி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வினைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது வராது. பிராரப்தம் என்ன இருக்கோ அது இப்போ நடத்துறது, இப்போ உள்ளதுக்கு முடிச்சுட்டு போகிறது, அதுவும் அவர் செயலால் அவரோட அருளால் முடிச்சுட்டு போகிறாங்கிறது. அந்த சஞ்சீதங்கிறது தான் ஒரு மூட்டை. சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிக கர்மான்ற 3 கர்மாக்கள், கர்ம வினைகள். அந்த பெரிய மூட்டை பல பிறவிகளில் நம்ம பண்ணது. இப்போ செடி கொடியிலேருந்து புழு பூச்சியிலேருந்து அப்படியே பரிணாம வளர்ச்சியில் மனுஷன் வரைக்கும் வராங்க. அந்த மிருகங்கள் வரைக்கும் அதுக்கு பண்ணுறது அதுக்கெல்லாம் வினைகள்லாம் கிடையாது நம்மளை மாரி. ஏன்னா அதுக்கு பகுத்தறிவு கொடுக்கல, 6வது அறிவு. மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்து எது நல்லது எது கெட்டது, எந்த வழி போகலாம் எந்த வழி போகக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம பகுத்தறிஞ்சு புரியறதுக்கு பகவான் கொடுத்துருக்கறனால இவனுக்கு கர்ம வினைகள் உண்டு. செய்வது நான் அல்ல என்று உணர்ந்தவனுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே எரிச்சிடுறாரு. அவரே நீயே சரணம், நீயே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்போ வாழ்கிற வாழ்க்கையை தர்ம வாழ்க்கை வாழும்போது அதுவும் கடைசியில் கழிக்கப்படுகிறது. ஏன்னா அவருடைய நினைவிலேயே இருந்து அவர் என்ன இதில் கீதையில் சொல்லியிருக்காரு, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அதுபடி நடந்து எல்லாமே அவர் செயல் இருந்து வருவது துன்பமோ துக்கமோ எது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு துன்பம் வந்தால் கலங்காமலும் இன்பம் வந்தால் பெரிய ஆடாமலும் அதேமாரி இருக்க பழகி கொண்டுவார்கள். அப்போ இதேமாரி அவங்க மனதும் அமைதி, இது எது கிடைச்சாலும் அதில் திருப்தி இப்படி இருக்கும்பொழுது அவங்க இந்த உடல் விட்டு போகும்போதும் அந்த நிலையிலே இருக்கும்பொழுது அவங்க இறைவனை அடைந்து விடுகிறார்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கும் எல்லா கர்மாக்களும் பகவான் அருளால் ஒழிந்து விடுகிறது. ஞான மார்க்கத்தில் செல்பவர்களுக்கும் ஒழிந்து விடுகிறது. இதுதான் அதற்கு முறை. இந்த இது எது நம்மளுக்கு சரியாக வருகிறதோ அதில் போகுது. அந்த 3 கர்ம வினைங்கிறது இதுதான். ஏற்கனவே பல ஜென்மத்தில் பண்ண மூட்டை, பெரிய மூட்டை, அது சஞ்சீத கர்மா. அடுத்தது இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறது. ஏன்னா அந்த சஞ்சீத கர்மாவில் உள்ள மூட்டை ஃபுல்லாக இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோன்னா முடியாது. அதனால் கருணை உள்ள கடவுள் அதில் மினிமமாக எடுத்து நீ இந்த ஜென்மத்தில் இதை அனுபவிக்கணுங்கிற மாரி அதை கொடுக்குறாரு. அவர் எல்லாமே நம்ம செஞ்சது தான், அவர் எதுவும் தண்டனை கொடுக்கறதில்ல. நம்ம செஞ்சதை நம்மளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி அதிலேருந்து வெளில வரத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு அவர் பண்ணுறாரு.
அந்த இதுதான் கர்ம பல தாதா, அதை நிர்வகிப்பவர் அவர். அவ்வளோதான். அந்த அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த இது நடக்குது, எல்லாமே நம்ம பண்ணது தான், இதெல்லாம் கழிக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது தெரிஞ்சு அது நடந்து ஒன்று பக்தி மார்க்கத்தில் போகணும். இந்த ஜென்மத்தில் இனிமேல் நடக்க போகிறத தர்மப்படியும் எப்படி நடக்க வேண்டுமோ, எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து, எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து தீர்த்து முடித்து, எது கிடைத்தாலும் அதில் திருப்தி அடைந்து மனதை அமைதி அடைந்து அதேமாரி பண்ணால் இந்த ஜென்மத்தில் பகவான் அருள் கர்ம வினைகளும் நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கும். இதை உணர்ந்தவர்கள் ஒன்று அந்த வழியில் போய் சர்க்குருவை தேடி போய் எல்லாமே உணர்ந்து இதிலிருந்து வெளியே வருவார்கள். அவர்களுக்கும் எல்லா கர்மாக்களும் எரித்து விடப்பட போகுது. ஏன்னா அவர்கள் செய்யவில்லை எப்படி என்பதை அவர்கள் உணர்வார்கள். இந்த இதில் எல்லாமே பகவான் செயல் அப்படின்னு நம்புறதுனால எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துட்டு எது வருதோ ஏற்றுக்கிட்டு அதைப்படி பண்ணிவிட்டு அதுமாரி பண்ணுறதுனால இந்த இதுலேருந்து இவர்கள் தவிப்பார்கள். அப்போ ஏதோ 2 வழியில் ஒரு வழி யாருக்கு எது வருவதோ போகணும். இல்லை இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் இப்படியே வருது, அப்படியே போகிறது, அப்படியே நொந்து போகிறது, அப்படியே இதுவாகிறதுனாக்கா அதுவும் அவங்களோட கர்ம வினை தான். என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இதேமாரி ஏதான ஒரு சத் சங்கத்தில் ஏதான ஒன்று கேட்கும்பொழுது அது ஏற்கனவே உள்ளே அமைந்து இருக்கும். இதுலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உரிமையும் உண்டு, எல்லோரும் வரலாம். இதில் உயர்வு மட்டுமே கிடையாது, இதில் எந்த இதுவும் கிடையாது. எந்த மனிதனும் நினைத்தால் ஏதாவது ஒரு வழியில் நல்ல வழியில் சென்று நிச்சயம் அதை அடையிறதுக்கு அவனுக்கு ஃபுல் உரிமை உண்டு. எல்லோரும் பண்ணலாம். ஆனால் எத்தனை பேர் இந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறார்கள்? இந்த உரிமையை யார்கிட்ட கேட்க வேண்டுமோ அதை கேட்கிறார்கள். அது இல்லையே, இப்படியே உழன்று அப்படியே இருந்தாக்க மற்ற மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்காக தான் பெரியவர்கள் சான்றோர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த மனித பிறவி கிடைப்பது மிகவும் ரொம்ப துர்லபம், கிடைப்பதற்கே அரியது. இந்த பிறவியை தவற விட்டு விடாதீர்கள். இறைவனை அண்டி அவருடைய சரணடைந்து அதை இது பண்ணுங்கள். இல்லைன்னா விசார மார்க்கத்தில் சென்று உங்களை உணர்ந்து நல்கதை அடையுங்கள் என்று பெரியவர்கள் இருக்கிறார்கள். அதேமாரி வாழ்ந்து காட்டியும் இருக்கிறார்கள். அவையே நம்மளுக்கு எது வந்த வழி வருகிறதோ அதை பிடித்து நம்ம முன்னேறும் பொழுது நாம் இந்த ஜென்ம சர்க்கிள் அதிலேருந்து வெளிவருகிறோம். நம்முடைய கர்மாக்கள்லாம் ஒழியணும். ஒழிஞ்சால் தான் கர்ம வினைகள்லாம் ஒழிஞ்சால் தான் அந்த பிறவி இல்லாமல் இருக்கலாம். இதுக்கு அப்போ அடுத்த பிறவி உண்டா இல்லைன்னா இதெல்லாம் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான். நம்பிக்கைன்னா இது இந்த இதுமாரி அது என்ன சொல்லுவாங்க, மூட நம்பிக்கை இல்லை. இதுக்கு பகவான் கிருஷ்ணரே இதில் கீதையில் சொல்லியிருக்கார். சூரியனுக்கு கீதையை நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி அர்ஜுனன்ட்டு சொல்லும்போது அர்ஜுனன் கேட்குறான், நீ சூரியன்லாம் இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆச்சே, நீ இப்போ என் வயசுக்கு ஒத்தவராக இருக்கியே, எப்படி நீ சொன்னாங்கும் போது இல்லை சொன்னா நானும் பல பிறவி எடுத்திருக்கிறேன், என்ன பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் இல்லையா, நீயும் பல பிறவிகள் எடுத்திருக்கிறாய், எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு தெரியாது, அதுதான் வித்தியாசம் என்று சொல்கிறார். அப்போ பிறவி இருக்கிறது பகவான் கிருஷ்ண மூலியமாகவே வருகிறது. இன்னொரு இடத்தில் அர்ஜுனன் கேட்குறார், இதேமாரி இந்த ஜென்மத்தில் ஒன்று அன்பு கொண்டு ஏதோ பண்ணுறாங்க, கடைசி சமயத்தில் நழுவி விடுறாங்க, அவங்களோட கதி அடுத்த ஜென்மத்தில் என்னென்னா, நான் அவங்களை வீண் போக விட மாட்டேன், அவங்களை சான்றோர்கள் குலத்தில் பிறக்க வைத்து அந்த ஏற்கனவே இருந்த இதில் மேலே ஞானமோ பக்தியோ மூலியமாக அவனை அந்த ஜென்மத்தில் அவனை என்னிடம் சேர்த்துக்கொள்வேன், அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை பிறக்க வைப்பேன் என்கிறார். அப்போ அடுத்த பிறவி ஒன்று உண்டு, முன்வினை பயன் என்பது உண்டு, அதை அனுபவிக்க வேண்டும் என்பது கிருஷ்ண பகவானுடைய மொழிக்கு மீறி நம்மளுக்கு சான்று எதுவும் வேண்டியில்லை. அதனால் எல்லோரும் அதை உணர்ந்து இந்த ஜென்மத்தை நல்லபடியாக கிடைத்திருக்க ஒன்று விசார மார்க்கமோ இல்லை பக்தி மார்க்கத்திலேயே சென்று இறைவனிடம் சரணடைந்து எல்லோரும் நற்கதி அடைவர் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.